நீங்கள் ஒரு சாவியை கனவில் கண்டால் உங்களுக்கு சில புதிய சொத்துக்கள் கிடைக்கும் அல்லது பொறுப்புள்ள ஒரு புதிய பதவி கிடைக்கும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடையவராயிருந்தால் அந்த ஆசை இனிதே நிறைவேறும். எனினும் இந்த நற்பலன்கள் எல்லாம் நடைபெற வேண்டுமானால் உங்களை நம்பி ஒப்படைக்கப்படும் இரகசியங்களை நீங்கள் வெளியே விடாமல் காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாவியை தொலைத்து விட்டது போல் கனவு கண்டால் ஒருவர் குற்றம் செய்துவிட்டதாக நீங்கள் ஐயப்படுகிறீர்கள். ஆனால் அதை உறுதி செய்து கொள்வதற்கான சான்று உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அது உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஐயப்படுகிற நபர் உண்மையிலேயே குற்றவாளி அல்ல. நீங்கள் தொலைத்துவிட்ட ஒரு சாவியை மீண்டும் கண்டெடுப்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய இரகசியமான ஆசை ஒன்று விரைவில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது நிறைவேறுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட மாட்டாது. அது நிறைவேறாமல் இருக்கும் வரையில்தான் உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். ஆகையால் அது நிறைவேறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள். நீங்கள் ஒரு சாவித்துளை வழியாக உள்ளே பார்ப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு சிறிதும் தொடர்பு இல்லாத ஒரு இரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள். அதற்காக நீங்கள் செய்யும் முயற்சிகளை உங்களுக்கு தெரியாமலேயே ஒருவர் கவனித்து வருகிறார். அந்த முயற்சிகளை உடனே விட்டு ஒழியுங்கள். இல்லாவிட்டால் வீணான பகைமைகளுக்கு ஆளாக நேரிடும். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்தி கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.